தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஐடிவிக்கு சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியமான பணி. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்கக்கூடிய பணி. இந்த வாக்காளர் பட்டியல் முழுவதும் இந்த எஸ்ஐஆர் பணி மூலமாக திருத்தி அமைக்கப்படுகிறார். அதனால் இந்த பணி மிக மிக முக்கியமான பணி. அதனால்தான் உங்களை எல்லாம் காணொலி காட்சி மூலமாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது எந்த அளவுக்கு முக்கியமான பணி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கழக அமைப்பின் ரீதியாக 82 மாவட்டம் இருக்குது. 82 மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்றனர். இந்த எஸ்ஐஆர் பணி கடந்த 4ஆம் தேதி பணி துவங்கப்பட்டு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நிறைவு பெற இருக்கிறது. மத்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் கால நீட்டிப்பு செய்யப்பட மாட்டாது என்று தெளிவாக இன்றைய தினம் பத்திரிகை வாயிலாக வெளிப்படுத்திவிட்டார். அதனால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஐடிவிக்கு சேர்ந்த நிர்வாகிகள் வேகமாக துரிதமாக இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளப்பட வேண்டும். தங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் அந்த பாகங்களில் இந்த வாக்காளர் பதிவு கொடுக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். பதிவு கொடுக்கப்படாமல் இருந்தால் உடனடியாக நம்முடைய பிஎல்ஓ மூலமாக பிஎல்ஓவை அந்தந்த பதிவு கிடைக்கப்படாதவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். கொடுக்கப்பட்ட படிவம் 4ஆம் தேதியிலிருந்து படிவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாகத்திலும் வாக்காளர்கள் அந்த கொடுக்கப்பட்ட படிவத்தை முறையாக திருப்பி அந்த படிவத்தை வாங்காமல் அப்படி விட்டு விடுவதாக எனக்கு வந்த செய்தி. ஆகவே நமக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளரும் சரி, அனைத்து வாக்காளருடைய படிவமும் கொடுக்கப்பட்டவர்களிடம் வாங்கி பிஎல்ஓவிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதோடு இறந்தவர்கள், வீடு மாறி குடிபெயர்ந்தவர்கள், போலி வாக்காளர்கள் பட்டியலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். தலைமை கழகத்தில் ஏற்கனவே 2 பதிவுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர் ஒவ்வொரு பாகத்திலும் பிஎல்ஓ மூலமாக அந்த இறந்தவர்கள் அந்த படிவத்திலே குறிப்பிட்டோம். வீடு மாறி குடியேறியவர்கள் அது சுட்டு அந்த ஃபார்ம் கொடுத்துருக்கிறோம். அது ரெண்டுலையும் பூர்த்தி செஞ்சு ஒன்று நீங்க வச்சுங்க, ஒன்று நம்முடைய பிஎல்ஓ கொடுக்க வேண்டும். எதுக்காக ஒரு படிவத்தை நாம் வைத்துக் கொள்ளணும் சொன்னால், நாம் கொடுக்கின்ற அந்த படிவத்தில் குறிப்பிட்டிருக்கிற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்கப்பட்டார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக. அரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டவுடன் நம்ம இடத்தில் இருக்கின்ற வீடு மாறி குடியேறியவர்கள், இறந்தவர்கள் அந்த படிவம் நம்ம இடத்துல ஒன்று இருக்கும் என்று பிஎல்ஓவிடம் கொடுத்து விடுகிறோம். கொடுக்கப்பட்ட படிவத்தை அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்தார்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டவுடன் அந்த பட்டியலை பார்த்து நாம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தில் இருக்கின்ற இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்களா, வீடு மாறி குடியேறியவர்களுடைய பெயர் வாக்காளர்களிலிருந்து நீக்கப்பட்டிருக்க என்பதையெல்லாம் விவரத்தை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய பிஎல்ஓ ஒரு படிவத்தை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு டிசம்பர் 4ஆம் தேதியோடு இந்த பணி நிறைவேற இருக்கின்றது. எஸ்ஐஆர் பணி பதிவு கொடுக்கின்றோம். இந்த ஒவ்வொரு மக்களும் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், ஐடி நிர்வாகிகள் தங்கள் மாவட்டத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. தயவு செய்து வெளியில் போகாது. ஒவ்வொரு நாட்களும் உங்கள்
உங்களுக்கு உங்க மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதியில் இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருக்கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர், வட்டக்கழக செயலாளர், வார்டு கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர், இன்னும் இன்னும் நம்முடைய பாகங்களை பொறுப்பாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் அனைவரையும் ஒருமித்த கருத்தோடு இந்த பணியில் ஈடுபடுத்தி முழுமையாக எஸ்ஐஆர் பணி நிறைவேறுவதற்கு உண்டான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்பாக அந்த பகுதியிலே, அந்த மாவட்டத்திலே தங்கி தினந்தோறும் நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கும் உங்க மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதிக்கு சென்று இந்த PL8 இந்த பணியெல்லாம் சரியாக மேற்கொள்கிறார்களா, PLO சரியாக வருகிறார்களா, படிவு கொடுக்கப்படுகிறதா, கொடுக்கப்பட்ட படிவத்தை திரும்ப பெறப்படுகிறதா, மீண்டும் அப்லோட் செய்கிறார்களா என்பதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான பணி. சில மாவட்டத்தில் சுணக்கமாக இருப்பதாக நான் அறிகிறேன். அந்த நிலை மாற வேண்டும். நீங்களும் வேகமாக துரிதமாக மற்றவர்கள் போல் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே PL8 நீங்க நியமிச்சிருக்கிறீங்க. அந்த PL8 சரியாக பணி செய்யாவிட்டால் உங்களுக்கு தெரிந்த சிறப்பாக செயல்படக்கூடிய PL8 நியமிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் கொடுத்து அதை நியமிச்சுக்க. ஏன்னா சில இடத்துல PL8 வருவதில்லை, சில இடத்துல பணியின் காரணமாக அவர் வேறு வேலைக்கு சென்று விட்டதாக நான் அறிகிறேன். அதனால PL8 மிக மிக முக்கியம். அவர்கள் தான் அந்தந்த பாகத்திற்கு உண்டான வாக்காளர் படிவத்தை வழங்குவது, பெறுவது, அவரோடு PLOடு இருப்பது இவர்கள் தான் PL8 தான். அதனால PL8 பணி என்பது ஒரு மிக முக்கிய பணி. இந்த எஸ்ஆர் பணியில் ஈடுபடுத்தக்கூடிய இந்த PL8 சரியாக பணியாற்றுகிறார் என்பதையெல்லாம் கேட்டு அப்படி சரியாக போய் மாற்றிக் கொள்வதற்கு எந்த ஒரு ஆட்சேபம் இல்லை. அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறார். சென்னையை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே பல தொகுதிகளில் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருந்த காரணத்தினாலே நீதிமன்றம் வரை சென்றோம். நீதிமன்றத்தில் ஆர்கே நகரில் நீதிமன்றத்துக்கு சென்று சுமார் 30,000 வாக்குகளை நீக்கி இருக்கிறோம். டி நகரில் முறைகேடாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கின்ற பெயர்களெல்லாம் நீக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எஸ்ஐஆர் பணி வந்ததுன்னு தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணி மூலமாக முறைகேடாக இருக்கின்ற வாக்காளரை நீக்கப்படுவதாக உறுதியளித்திருக்கிறார். அதேபோல கரூர்ல அந்த மாவட்ட செயலர் எடுத்த முயற்சி காரணமாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 10,000 வாக்குகள் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இருந்த வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள். அதுபோல இன்றைக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அந்த வாக்காளர் பட்டியலை குளறுபடி இருப்பதாக அந்த மாவட்ட செயலாளர் வழக்கு தொடர்ந்தார். இன்றைக்கு எஸ்ஐஆர் பணி வந்த காரணத்திலே அந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி மூலமாக முறைகேடாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுகின்ற பெயர்கள் நீக்கப்படும் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் 15,000 40,000 வாக்குகள் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தன. இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐஆர் பணி 21 ஆண்டு காலமாக நடைபெறாமல் இருந்தது. 21 ஆண்டு காலத்தில் இறந்தவர்கள் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். போலி வாக்காளர் நீக்கப்படாமல் அப்படியே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். வீடு மாறி குடிபெயர்ந்தவர்கள் அந்த வாக்காளருடைய பெயர் இன்னும் விடுவிக்காமல் அப்படியே அந்த வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தேர்தல் போதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இரட்டை வாக்காளர்கள் அவர்களும் நீக்கப்படவில்லை. தொடர்ந்து பல தேர்தல்களில் இந்த வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறார். ஆக ஒரு தொகுதியில் இந்த மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி, இன்னும் பல்வேறு மாநகராட்சியில் சுமார் 26,000 50,000 வாக்குகள் இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியலே முறைகேடாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி முறைகேடாக இருக்கின்ற வாக்காளர்கள் தான் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இதை பயன்படுத்தி கள்ள ஓட்டுகளை போட்டு, திருட்டு ஓட்டுகளை போட்டு அது வேட்பாளருக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த எஸ்ஆர் பணி வந்த காரணத்தினாலே இந்த முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற அந்த வாக்காளர்களால் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பணியை நீங்கள் தான் செய்ய வேண்டும். மிக மிக முக்கியமான பணி. ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை திருட்டு ஓட்டு போடுவதை தடுப்பதற்கு, கள்ள ஓட்டு போடுவதை தடுப்பதற்கு
திராவிட முன்னேற்ற கழகம் எந்த முயற்சி எடுத்தாலும் இதை முறியடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஐடிவின் நிர்வாகிகள் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். குறைந்தது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 20,000 பட்சபட்சமா 75,000 வாக்கு. ஏன்னா ஒரு சில தொகுதியில் 1,00,000 வாக்கு கூட நீக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா முறையான வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த காணொலி காட்சி மூலம் சந்தித்து இதனுடைய முக்கியத்துவம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது, கதறுவது, இந்த நல்ல ஒன்று போட முடியாத சூழலை ஏற்பட்டு விடுவோம் என்று அஞ்சுகிறார்கள். அதனால்தான் பதறுகிறார்கள், அலறுகின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாநகராட்சி பகுதியில் 50,000 வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டால் அது கள்ள ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் வாக்காளர் உண்மையாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற வாக்காளர் மட்டும்தான் வாக்குச்சாவடி சென்று வாக்களிக்க முடியும். அது நமக்கு மிக மிக சாதகமானது. நான் ஏற்கனவே பல முறை மாவட்ட செயலாளர் நான் பேசியிருக்கிறேன். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று சுமார் 4 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு நன்மை செய்வதை விட துன்பம் தான் அதிகமாக மக்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த எஸ்ஆர் பணி இப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சில பிரச்சனை இருக்கின்றது, இல்லை என்று நாம் சொல்லவில்லை. அந்த படிவம் பூர்த்தி செய்வதிலே கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய நிர்வாகிகள் முதலிலே சற்று கடினப்பட்டார்கள். தற்போது அது புரிந்து கொண்ட பிறகு எளிதாக அந்த பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். துரிதமாக அந்த பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். படிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு சில தொகுதியிலே ஒரு சில மாதத்தில் படிவம் கொடுக்காமல் இருக்கின்றது. உடனடியாக கொடுக்கப்படாத அந்த சட்டமன்ற தொகுதியில மாதத்தில் விரைந்து அந்த வாக்காளருக்கு அந்த படிவத்தை வழங்கப்பட வேண்டும். அதோட கொடுக்கப்பட்ட படிவத்தை ஏறக்குறை இதுவரை ஒரு 45% படிவங்கள் தான் திரும்ப பெறப்பட்டதாக எனக்கு கிடைத்த தகவல். ஒரு சில தொகுதியில் 55 வரைக்கும் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 55% கொடுக்கப்பட்ட அந்த படிவங்கள் பூர்த்தி செய்து பெறப்படாமல் இருக்கின்றது. இங்கே இன்னும் நாட்கள் குறைவு, 9 நாட்கள் தான் இருக்குது. இந்த 9 நாட்களில் வாக்காளருக்கு கொடுக்கப்பட்ட படிவத்தை நம்முடைய பிஎல்ஏ2 மூலமாக பிஎல்ஓ அவர்களிடத்திலே அதை பெற்று தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நாம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த பணி நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அதுக்கு பிறகு 3-4 நாள் இருந்தால் எந்தெந்த இடத்துலாம் விட்டு போச்சோ அந்த இடத்துல போய் தேடி கொடுத்து அந்த வாக்காளர் வாக்காளர் இடம்பெற செய்யக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். அதற்காக என்ன 25, 26, 27, 28, 29, 30 நாட்கள், இந்த 5 நாட்கள் வேகமாக துரிதமாக செயல்பட வேண்டும். இந்த 9 நாளும் மாவட்ட செயலாளர் திரும்ப சொல்லுகிறேன், மாவட்ட கழக செயலாளர் அந்த மாவட்டத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி முழுவதும் நீங்கள் சுற்றி வந்து ஆய்வு செய்து கொடுக்கப்பட்ட படிவத்தை திருப்பி பிஎல்ஓ மூலமாக சேர்க்கப்பட வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மாநகரத்தில் அபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்ல நம்முடைய பிஎல்ஏ2 செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நீங்க அந்த மைக் மூலமா நான் பார்த்தேன், எனக்கு காட்டினாங்க. அந்த ஒலிபெருக்கி மூலமாக அவர் கீழே இருந்து பேசுகின்ற பொழுது அந்த ஒலிபெருக்கின் வாயிலாக அந்த சத்தம் அவருக்கு கேட்கின்ற பொழுது அந்த மாடியிலிருந்து இறங்கி வந்து அந்த பிஎல்ஓ அந்த பணியிட பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் எந்தெந்த இடத்துல அபார்ட்மெண்ட் இந்த பாகத்தில் இருந்தோ அதையெல்லாம் கூர்ந்து கவனித்து அந்த பாகத்தில் அபார்ட்மெண்ட் இருந்தா அந்த அபார்ட்மெண்ட் இருக்கின்றவர்களை கீழே அழைத்து அந்த படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து பெற வேண்டும். திமுக கட்சி சேர்ந்தவரை பொறுத்தவரைக்கும் எனக்கு கிடைத்த தகவல்படி அவர்களே அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கின்ற அவர்களுக்கு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கப்படுவதாக நான் நினைக்கின்றேன். அப்படி கொடுக்கின்ற பொழுது தவறாக வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடப்பட்டு தேர்தல் நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய பிஎல்ஏ2 நம்முடைய மாவட்ட கண்காணிக்க வேண்டும், ஓட்டுகின்ற பொறுப்பாளர் கண்காணிக்க வேண்டும், அங்க இருக்கின்ற பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் கண்காணிக்கப்பட வேண்டும்.
இது மிக மிக முக்கியம். ஏன்னா மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியில் தான் மிக விழிப்புணர்வு செயல்பட வேண்டிய சூழல் இருக்குது. ஒவ்வொரு முறையும் திருத்தோட்டுகளை போட்டு தான் அவர் வெற்றி பெறுகிறார்கள். இந்த முறை இந்த எஸ்ஆர் பணி மூலமாக திருத்தோட்டு போடுவதை தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய நிர்வாகிகள் இந்த எஸ்ஆர் பணியை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். வாக்காளர் சில இடத்துல வாக்காளர் பணி கொண்டு போறாங்க, அறிவித்து வாக்காளர் சேர்க்கின்ற பணியை கொண்டு போறாங்க. அந்த வீடு பூட்டி இருக்குது, அது வீட்டு இல்லாம இருப்பாங்க. அப்படி இருந்தா மீண்டும் ஒரு முறை எதெல்லாம் வீடு பூட்டி இருக்குது, வீட்டு இருக்குது என்று நம்முடைய பிஎல்ஏ மூலமாக அவர்கள் அறிந்து மீண்டும் அந்த இல்லத்திற்கு சென்று அந்த படிவத்தை கொடுத்து திரும்ப பெற வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் மீண்டும் இந்த வாக்காளரை வாக்காளர் பட்டியலை சேர்ப்பது மிக கடினம். வகை வாக்காளர் பட்டியல் 9ஆம் தேதி அறிவிப்பதாக இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. தேதி 9/12/2025 வகை வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதாக வந்திருக்குது. அதிலிருந்து ஒரு மாதம் விடுபட்ட அதுல நமக்கு கொடுக்கப்பட்டு ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறவர்கள் உண்மையான வாக்காளர் விடுபட்டிருந்தால் மீண்டும் அந்த படிவங்கள் சம்பந்தப்பட்ட படிவங்கள் 6 வீடுமாக இருந்தால் 8 இப்படி இதையெல்லாம் பூச்சிட்டு கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியம். அந்த அளவுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஆரம்பத்திலேயே இந்த 4ஆம் தேதிக்குள் இந்த பணி முடிச்சிட்டீங்களா, அடுத்த எடுத்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த முறை நம்ம கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தில் இருக்கிற பெயர் சேர்க்கப்படுமா இல்லை என்பது சந்தேகமாகும். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க திமுக, அவருடைய அலுவலர்கள்லாம் இந்த பிஎல்ஏவோ பணியாற்றி இருக்கிறாங்க. உயர் அதிகாரிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமர்த்தப்பட்டவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நமக்கு விழக்கூடிய வாக்குகள் இந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெறக்கூடாது என்பதிலே அவர்கள் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எண்ணி பார்த்துதான் இப்பொழுதே வருகின்ற 4ஆம் தேதிக்குள் 4/12/2025 இந்த எஸ்ஆர் பணி முழுவதையும் நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய மாவட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் துடிப்போடு செயல்பட வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். எந்தெந்த மாவட்டத்தில் பணி சுணக்கமாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். அதனால் இந்த மாவட்ட செயலர் வேகமாக துரிதமாக நீங்க செயல்பட வேண்டும். இதை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தெற்கு மாவட்டம், இந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் இந்த பணி சுணக்கமாக இருப்பதாக அங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரி மூலமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அதனால அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஐடி நிர்வாகிகள் வேகமாக துரிதமாக இனியாவது வேகமாக துரிதமாக செயல்பட்டு 100% அந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்துகின்ற பணியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அப்போது நேரத்தில் கேட்கிறேன். எங்க அந்த மாவட்டம் எங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சரவணன் பேசுங்க, அப்படி கோவிந்தே பேசுங்க. வணக்கம். தூத்துக்குடி பொறுத்தவரை பெறப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரை பொறுத்தவரையில் 52% பெறப்பட்டிருக்கிறது. சிறுவைகுளம் தொகுதியை பொறுத்தவரை 60% திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில் வாக்காளர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இறந்தவர்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதன் காரணமாக நிறைய இடங்களில் அந்த பிஎல்ஓக்கள் அந்த பாகங்களை விநியோகம் செய்யவில்லை. இதை நாங்கள் துரிதப்படுத்தி எல்லா இடங்களுக்கும் சென்று கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் இந்த